என்எஸ்ஏ ஆஸ்ட்ரோ சேனலை தொடர்பிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கைரேகை ஜோதிடம். அந்த கைரேகை ஜோதிடத்தில் எக்ஸ்குறி அமைப்பு எந்த மேட்டில் எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி பார்க்க போகிறோம். 9 நவகிரகங்கள் இருக்கிறாங்க. குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு, செவ்வாய்மேடு, சந்திரமேடு, சுக்கிரமேடு, ராகுமேடு, கேதுமேடு. இந்த 9 நவகிரகங்களையும் உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸ்பிரி இருந்தால் யோகம், எந்த இடத்துல இருந்தால் அபயோகம்ன்றது தான் இந்த பதிவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எக்ஸ்பிரி ஆம்ப் இருக்குது, ஆனால் வசதி வாய்ப்புகள், பொருளாதார சார்ந்த விஷயம், வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு மேன்மை பெறும்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த அமைப்பெல்லாம் எனக்கு இல்லையேன்ற மாதிரி கேட்குறாங்க. அதனால் இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரிய வரும். இதில் வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு சார்ட் போட்டு உங்களுக்கு வந்து அந்த ரேகைகளும் மேடுகளும் என்ன மாதிரி பொசிஷன் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 9 நவகிரகங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்குறி இருந்தால் யோகமான அமைப்பு. அந்த அமைப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருதய ரேகை, புத்தி ரேகை. அந்த இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில கரெக்டாக எக்ஸ்குறி அமைப்பு இருந்ததுன்னா இந்த அமைப்பு ரொம்பவே யோகமான அமைப்பு. இந்த அமைப்பு நம்ம ரீச் பண்ணுறதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சில பேர் ஏஜுக்கு பார்க்கும்போது ஒரு 35லேருந்து ஒரு 40ன்ற மாதிரி கூட வரும். ஒரு கைரேகைக்கு ஒரு மெஷர்மெண்ட்டில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நிலைப்படி பார்க்கும்போது குருமேடு, இந்த குருமேடு கிட்ட உங்களுக்கு எக்ஸ்குறி அமைப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்ததுனாலே நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு, தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு, 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துல போனாலும் உங்களுக்கும் சொசைட்டியில் ஒரு மதிப்பு தக்க அமைப்பில் பயணிக்கூடிய நிலை. ப்ளஸ் வந்து குழந்தைகளோட கையில் இந்த மாதிரி எக்ஸ்குறி அமைப்பு இருந்ததுன்னா அவங்க வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் சொல்லக்கூடிய அமைப்பு, பேங்க் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களை அதிகமாக எங்கே மணி ஃப்ளோவிங்கில் இருக்குமோ அந்த இடத்துல இவங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய நிலைன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சனிமேடு. அந்த சனிமேடு சொல்லக்கூடிய இந்த இடத்துல எக்ஸ்குரி ஆம்ப் இருக்குது சிறப்பாக கேட்டிங்கன்னா கிடையாது சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த சனிமேட்டில் எக்ஸ்குரி ஆம்ப்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து தொழிலாளர்கள் செட் ஆக மாட்டாங்க. சர்வீஸ் ஓரியண்டாக நம்மளால் பயணிக்க முடியாது. இல்லை நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸ்பிரி அமைப்பு 2க்கு மேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடாது. அதையே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ என் கையில் நிறைய எக்ஸ்பிரி அமைப்பு இருக்குது, ஆனால் நல்ல பழங்கள் இல்லைன்னா 2 எக்ஸ்பிரி அமைப்பு தான் பழங்கள். அது வந்து முக்கியமாக உள்ளங்கையில் இருதய ரேகை, புத்தி ரேகை இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்பு. குருமேட்டில் இருந்தால் சிறப்பு, சனிமேட்டில் இருக்கிறது அந்த அளவுக்கு யோகமற்ற அமைப்பு. நெக்ஸ்ட்டு சூரியமேட்டில் எக்ஸ்பிரி அமைப்பு இருந்தால் சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக உங்களுக்கு வந்து இருதய ரேகை, புத்தி ரேகை இடையில எக்ஸ்பிரி அமைப்பு இருந்துட்டு குரு மேட்டில் எக்ஸ்பிரி ஆம்ப் இருந்துட்டு சூரிய மேட்டில் எக்ஸ்பிரி ஆம்ப் இருந்ததுன்னா சிறப்பு கிடையாது. அப்போ வந்து 2 இடம் சொல்லக்கூடியது ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்தால் யோகம். அதில் சனி மேடு கிட்ட இருக்கிறது யோகம் கிடையாது. சூரிய மேட்டில் இருக்கிறது யோகமாக கேட்டிங்கன்னா எக்ஸ்பிரி ஆம்ப் இருந்ததுன்னா அரசியல் நட்பு வட்டாரங்கள், அதேமாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்களை பயணிக்கூடிய அமைப்பு, கவர்மெண்ட் ஜாப் சார்ந்த விஷயங்களை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி அதிகாரம் பண்ணக்கூடிய துறையில் பயணிக்கூடிய நிலை, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் கொண்டு போகும். அந்த எக்ஸ்பிரியை 2க்கு மேற்பட்டு இருந்தால் இந்த சூரிய மேட்டில் நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே மாறிடும். அதையே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் புதன் மேட்டில் எக்ஸ்பிரி அமைப்பு இருந்தால் யோகமான அமைப்பு. கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞராக இருப்பாங்க. சினி ஃபீல்டில் பார்க்கும்போது இந்த ரைட்டிங் சொல்லக்கூடிய அமைப்பு, டைரக்ஷன் சொல்லக்கூடிய அமைப்பு, காமெடி ஆக்டர் சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி கேட்டகரியில் போவாங்க. ஐடி செக்டார் சொல்லக்கூடிய அமைப்பு, எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களை குழந்தைகளோட கைரேகைகளை இந்த மாதிரி ரேகை இருந்தால் ஐடி செக்டார் சொல்லக்கூடிய அமைப்பு, ஏஐ ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணக்கூடிய நிலை, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இவங்க வந்து சூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பெரியவங்களோட கைரேகையில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே நுணுக்கமான அறிவாற்றல் உடையவங்க, மற்றவங்க என்ன கெஸ் பண்ணுறாங்கிறத இவங்க வந்து அறியக்கூடிய அமைப்பு. சில விஷயங்கள் வந்து இந்த குரு மேட்லேயும் புதன் மேட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ்னா முன்கூட்டி தெரியக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும். இதே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு செவ்வாய் மேட்டில் எக்ஸ்பிரி அமைப்பு இருக்குது நல்ல ஒரு விஷயங்களாக கேட்டிங்கன்னா தடைகளை காட்டும். ரத்த உறவு முறை சார்ந்த விஷயங்களால் சில தொந்தரவுகளை காட்டும். சகோதர சகோதரிகளுடைய இடையே கருத்து வேறுபாடுகின்ற மாதிரி நிலைகள் ஏற்படும். அப்போ ப்ராப்பர்ட்டி, வீடு மண் சார்ந்த விஷயங்களில், டாக்குமெண்ட்ரி சார்ந்த விஷயங்கள்லாம் வில்லங்கங்கள் ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து எக்ஸ்பிரி செவ்வாய் மேட்டில் இருக்குது சிறப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு சந்திரமேட்டில் எக்ஸ்பிரி அமைப்பு தான் சிறப்பாக கேட்டினா வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்களை பயணித்து நல்ல ஒரு வெல் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். அந்த எக்ஸ்பிரி அமைப்பு உங்களுக்கு வந்து சந்திரமேட்டில் இருக்க சிறப்பு. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு வந்து பஞ்சங்கள் ஏற்படாது சொல்லக்கூடிய நிலை. அப்போ வந்து சந்திரமேட்டில் எக்ஸ்பிரி அமைப்பு இருக்குது யோகத்தை தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். அதுலேயும் 2க்கு மேற்பட்டு சந்திரமேட்டில் இருந்தாலும் சிறப்பு கிடையாது. இதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சுக்கிரமேடு. இந்த சுக்கிரமேட்டில் எக்ஸ்பிரி அமைப்பு இருக்குது. நாம் இல்லற சுகம் சொல்லக்கூடியது திருப்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த லௌகீக வாழ்க்கையை சொல்லக்கூடிய அமைப்பு,
பெண்கள் கையில் இந்த எக்ஸ்குரி அமைப்பு தான் ஆண்கள் கவரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டோம். ஆண்கள் கையில் இந்த எக்ஸ்குரி அமைப்பு இருந்தால் பெண்கள் வந்து தேடி வரக்கூடிய அமைப்பு, பழகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் கொண்டு போயிடும். அப்போ வந்து இந்த எக்ஸ்குரி அமைப்பு சுக்கிரமேட்டில் இருந்தால் வசதி வாய்ப்புகள், ஏன்னா வசதி வாய்ப்பில் குறிக்கூடிய அமைப்பு சுக்கிரமேட் தான். ஆனால் அதே நிலையில் விரயங்களும் அதிகமாக இருக்கணும். ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்குரி அமைப்பு இருந்தால் எல்லாமே பாசிட்டிவ் மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. சுக்கிரமேட்டில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அதனால விரயங்கள் வரவு செலவுன்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் போதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தவிர்த்து கேது மேட்டில் இருக்கிறது சிறப்பு கிடையாது. அது ஒரு ரொம்ப நெகட்டிவான பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காதீங்க. எப்பவுமே பார்க்கும்போது இந்த கேது மேட்டுக்கிட்ட எக்ஸ்குரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ராகு மேட்டுக்கிட்ட எக்ஸ்குரி அமைப்பு இருக்கிறது சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடைகளை காட்டும், நம்மளுக்கு விபத்து, பணம் விரயங்கள், எதிர்பாரான பணம் நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கோர்ட்டு கேஸ் என்ற மாதிரி மூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அதுலேயும் உங்களுக்கு ஆயுள் ரேகையும் இருதய ரேகையும் கம்பேர் பண்ணக்கூடிய அமைப்பு எக்ஸ்பீரியன் தான் இந்த மாதிரி சில தொந்தரவுகள்லாம் ஏற்படும். அதனால நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ 9 நவகிரகத்தில் எந்த மேட்டில் இருந்தால் என்ன பலன்கள் சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லக்கூடியது இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியனால உங்களுக்கு யோகமான பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்பு. அதே நிலை செகண்ட் ஆப்ஷன் சொல்லக்கூடிய குருமேடு. இந்த குருமேட்டில் எக்ஸ்பீரியன் இருக்குது ரொம்பவே சிறப்பான விஷயங்கள், பணம் வரவு அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த 2 மேடுகளை தவிர்த்து மற்ற மேடுகளை இருந்ததுன்னா இப்போ சொன்ன அமைப்பு படி நீங்கள் வந்து பார்த்துங்க. என்னென்ன மேட்டில் என்ன மாதிரி பொசிஷன்றது 2 எக்ஸ்பிரி மேலே இருக்கக்கூடாது. 2 எக்ஸ்பிரி மேலே இருந்ததுன்னா மற்ற மேடுகள் இருக்கக்கூடியதெல்லாம் சனி மேட்டில் இருக்கிறதா நெகட்டிவ் ஆகிடும். அதேமாதிரி ராகு மேடு கிட்ட இருக்குது நெகட்டிவ், கேது மேடு எப்பவுமே இருக்கக்கூடாது, அது ரொம்ப நெகட்டிவ். சந்திர மேடு கிட்ட இருக்குது நெகட்டிவ் ஆகிடும். எப்பயும் பாசிட்டிவாக செயல்படுறது குரு மேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரியம், இருதய ரேகை புத்தி ரேகை இடையில இருக்கக்கூடிய எக்ஸ்பிரியம் மட்டுமே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும். இது தவிர்த்து எப்பவுமே பாசிட்டிவாக செயல்படக்கூடிய அமைப்பு 2 எக்ஸ்பிரி அமைப்பு இருக்குன்னா புதன் மேட்டில் இருந்தால் அருமை, குரு மேட்டில் இருக்குது சிறப்பு, சூரிய மேட்டில் இருந்தால் சிறப்பு, சுக்கிர மேட்டில் இருக்குது யோகம் சொல்லக்கூடியது, இருதய ரேகை புத்தி ரேகை இடையில இருக்குது யோகம், சந்திர மேட்டில் இருக்குது யோகம். கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்ப மாதிரி கூட இருக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா கைரேகைகளை ரொம்பவே நுணுக்கமாக பார்க்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி சொல்லக்கூடிய நிலை. ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக ரிப்பீட் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆண்களாக இருந்தால் வலது கையில் பாருங்கள், பெண்களாக இருந்தால் இடது கையில் பாருங்கள். ப்ளஸ் வந்து 2 கையிலுமே இந்த மாதிரி எக்ஸ்பிரி அமைப்பு இருந்ததுன்னா கூடுதல் வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே இந்த எக்ஸ்பிரி அமைப்பு உங்களுக்கு எப்போ ஆக்டிவேட் ஆகிடும்னு நீங்கள் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு கரெக்டாக ஒரு 35 ஏஜில் இருந்தால் இது ஆக்டிவேட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து 25ல் இருக்கிறீங்க, 27ல் இருக்கிறீங்க, 30 ஏஜில் இருக்கிறீங்க, என் கைரேகையில் எக்ஸ்பிரி இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. 35லேருந்து அது ஆக்டிவேட் ஆகும். ஒரு கைரேகைக்கு சில பேருக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழுத்தமாக இருந்ததுன்னா 30லேருந்தே அந்த எக்ஸ்பிரி அமைப்பு ஆக்டிவேட் ஆகிடும். லைட்டாக இருந்ததுன்னா ஒரு 40 ஏஜில் தான் எக்ஸ்பிரி அமைப்பு ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப மைல்டான ரேகைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்க்கும்போது ஒரு 50 இந்த மாதிரி ஏஜ். ஏன்னா அந்தந்த காலகட்டத்தை ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலன் மாறும். அதனால் இருந்துட்டாலே நம்மளுக்கு எல்லாமே யோகம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கம்பேர் பண்ணி உங்கள் கைரேகைகளை பாருங்கள், கிளியராக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னாலே வசதி வாய்ப்புகள், வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள், அதேமாரி கடைசி காலங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொசிஷனில் தலைமை தாங்கக்கூடிய நிலை, நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி எல்லா விதத்திலுமே இது யோகமான குறியீடுகள் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த ரேகைகள். அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா ரிப்ளை பண்ணுறோம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.